ஹலோ ரன்னர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நான் ஒரு 3.1 கிலோமீட்டர் ரன் பண்ணேன். ஸோ அந்த 3.1 கிலோமீட்டர் வீடியோவ கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல அந்த 3.1 கிலோமீட்டர்ல என்னோட ஹார்ட் ரேட், அந்த டிஸ்டன்ஸு, டைம், என்னோட ஸ்பீடு, அந்த ரன்னிங் பண்ற ரூட் எல்லாமே நீங்க பார்க்கலாம். நான் ரன் பண்ற ரூட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில இருக்கிற பாண்டி பஜார் ரூட். ஸோ நெறைய ஷாப்பிங் கடை இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரூட்டு தான் இது. எதுக்காக இந்த மாரி ஹார்ட் ரேட், டிஸ்டன்ஸு, ஸ்பீடு, பேஸ்லாம் வீடியோல காமிக்கிறேன்னா, நீங்க ஒரு நியூ பிகினரா இருக்கீங்கன்னா, இனிஷியலா நீங்க இது எதையுமே பார்க்க தேவையில்ல. ஜஸ்ட் நீங்க ரன் பண்ணாலே போதும். 1 மாசத்துக்கு அப்புறம் கன்டினியூஸா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு மேரத்தான் போறீங்க, இல்ல உங்க ரன்னிங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க இந்த மாரி ஹார்ட் ரேட்டு, பேஸு, நீங்க ரன் பண்ற ரூட் இது எல்லாமே செலக்ட் பண்ணி தான் ரன் பண்ணணும், ட்ரெய்னிங் பண்ணணும். ஸோ அப்பதான் உங்க ரன்னிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஹார்ட் ரேட் இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஹார்ட் ரேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ரன்னிங்க்கு. எந்த அளவுக்கு உங்க ஹார்ட் ரேட் கண்ட்ரோல்ல இருக்கோ, உங்க ரன்னிங் அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும். ஹார்ட் ரேட்ட வந்து நெறைய விதமா பிரிப்பாங்க. ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3, ஜோன் 4ன்னு. யூசுவலா ஜோன் 2 ட்ரெய்னிங் வந்து ஈஸி ரன் ஸ்லோவா ரன் பண்றாங்கல்ல, அது ஜோன் 2ல வரும். ஸோ அப்படி தான் நான் இன்னைக்கு ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஜோன் 2. என்னோட ஹார்ட் ரேட் 120லேருந்து 140க்குள்ள தான் மெயின்டெயின் பண்றேன். இந்த ஹார்ட் ரேட் வந்து எத பேஸ் பண்ணி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரன் பண்ற ரூட் ரொம்ப எலிவேஷன் இல்லாம ஃப்ளாட்டான ரூட் இருந்தா, உங்க ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகாது. அப்புறம் கிளைமேட். ரொம்ப சில்லா இருந்துச்சு கிளைமேட்னா, உங்களுக்கு வந்து ஹார்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. இதுவே நீங்க ரொம்ப ஹாட்டான வெதர்ல ரன் பண்றீங்கன்னா, கண்டிப்பா ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் நெறைய இருக்கு. நான் இன்னைக்கு ரன் பண்ற ரூட் பாண்டி பஜார். ரொம்ப ஃப்ளாட்டான ரூட். ஒரு ஸ்ட்ரெய்ட் ஸ்ட்ரெச்சு. ரொம்ப ஈஸியா ரன் பண்றேன். என்னோட ஹார்ட் ரேட்ட பார்க்கலாம். 123, 124. இந்த 3.1 கிலோமீட்டர் முடிக்கிறதுக்கு நான் 22 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டேன். பட் நான் வீடியோ ஷார்ட் பண்ணி நெறைய இடத்துல அங்கங்க கட் பண்ணி ஒரு 4.5 மினிட்ஸ் தான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நீங்க மேப்ப பார்க்கலாம். நான் ரன் பண்ற ரூட், டிஸ்டன்ஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா, 9 கிலோமீட்டர் ஸ்பீடு. ஸோ பேஸ் 7. பேஸ்ன்றது ஒண்ணும் இல்ல. நான் யூசுவலா நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். நீங்க 1 கிலோமீட்டர எவ்வளோ நிமிஷத்துல முடிக்க போறீங்கன்றது தான் உங்களோட பேஸ். பேஸும், ஸ்பீடும் கோரிலவன்ட். ஸோ 9 கிலோமீட்டர் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, உங்க பேஸ் குறையும். உங்களோட ஸ்பீடு குறைஞ்சதுன்னா, உங்களோட பேஸ் டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யூசுவலா ஸ்லோவா ரன் பண்ணீங்கன்னா, டைம் அதிகமா எடுத்துப்பீங்க 1 கிலோமீட்டர் முடிக்க. ஃபாஸ்ட்டா உங்க ஸ்பீடா ரன் பண்ணீங்கன்னா, 1 கிலோமீட்டர் சீக்கிரமா முடிச்சிருவீங்க. ஸோ அததான் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. 2 கிலோமீட்டர் முடிக்க போறேன். 12 நிமிஷம். ஸோ 122, 123 தான் என்னோட ஹார்ட் ரேட்டு. ஏர்லி மார்னிங் இந்த ரூட் உண்மையாவே சூப்பரா இருந்தது. அந்த அளவுக்கு வெயிலே கிடையாது. நீங்க டி நகர், பாண்டி பஜார், ஆழ்வார்பேட் இந்த இடத்துலலாம் இருக்கீங்கன்னா, தாராளமா ஏர்லி மார்னிங் இந்த ரூட்ட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். டிராஃபிக்கும் கிடையாது. வெயிலும் கிடையாது. ரொம்ப ரொம்ப காமா, ப்ளசன்ட்டா இருக்கு. சுத்தி கடைகளும் இருக்கு. நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வேணுனா கூட இமிடியேட்டா. ஸோ யூசுவலா நீங்க இந்த மாரி ஈஸியா ரன் பண்றீங்கன்னா, உங்களோட ஹார்ட் ரேட்ட எப்பவுமே லோவா வச்சுக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு லோ ஹார்ட் ரேட் இருக்கோ, நீங்க ஈஸியா ரன் பண்ணலாம். ஸோ நீங்க ஒரு மேரத்தான் ட்ரெய்னிங் பண்ண போறீங்க. யூசுவலா நீங்க ஒரு 5 கிலோமீட்டர் மேல ரன் பண்ண போறீங்கன்னா, இந்த மாரி ஹார்ட் ரேட் பார்த்து ரன் பண்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாரி நெறைய வீடியோஸ் ரன்னிங் ரிலேட்டடா நம்ம சேனல்ல நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாரி ரன்னிங் வீடியோஸ், ரன்னிங் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரீச் ஆகணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம நம்ம வணக்கம் ரன்னர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ், நெறைய ரன்னிங் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ 3.1 கிலோமீட்டர் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என் ஹார்ட் ரேட்டும் பார்த்தீங்கன்னா 140க்குள்ள தான் மெயின்டெயின் பண்ணேன். நீங்க டைம் பார்க்கலாம் 20 நிமிஷம். ஸோ ஆல்மோஸ்ட் 20 நிமிஷத்துக்குள்ள அந்த 3 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு நல்ல வீடியோ கன்டென்ட்டோட நெக்ஸ்ட் டைம் உங்கள வந்து மீட் பண்றேன். கீப் ஆன் ரன்னிங், ஸ்டே சேஃப்.